வாயுக்களின் பரும வெப்ப விரிவு குணகத்தின் மதிப்பு எதனைச் சார்ந்தது? ஏ. வாயுக்களின் வெப்பநிலை. பி. பயன்படுத்தப்படும் அழுத்தம். சி. இருக்கும் திரவத்தின் அளவு. டி. கொள்கலனின் வகை. சரியான பதில் ஏ. வாயுக்களின் வெப்பநிலை. சரியான விடை. வாயுக்களின் பரும வெப்ப விரிவு குணகம் என்பது ஒரு டிகிரி வெப்பநிலை உயர்வால் அதன் பருமனில் ஏற்படும் மாற்றத்தை குறிக்கிறது. இது வாயுக்களின் தொடக்க வெப்பநிலையை பொறுத்து மாறுபடும். செயல்பாடு 2 இல் மெழுகுவர்த்தியால் பாட்டிலை சூடாக்குவதன் நோக்கம் என்ன? ஏ. பலூனின் மீது வெப்பத்தின் விளைவை கவனிப்பது. பி. பாட்டிலை உருக்குவது. சி. மெழுகுவர்த்தியின் சுடரைச் சோதிப்பது. டி. நீரை தூய்மைப்படுத்துவது. சரியான பதில் ஏ. பலூனின் மீது வெப்பத்தின் விளைவை கவனிப்பது. பாட்டிலைச் சூடாக்கும்போது உள்ளே இருக்கும் காற்று விரிவடைந்து பலூனை ஊதச் செய்கிறது. இது வாயுக்களின் வெப்ப விரிவு தெர்மல் எக்ஸ்பான்ஷன் பண்பை கவனிப்பதற்காக செய்யப்படுகிறது. பி. பாட்டிலை உருக்குவது இந்த சோதனையின் நோக்கம் அல்ல. விவரிக்கப்பட்டுள்ளபடி ஒரு எளிய நுண்ணோக்கியின் முதன்மை செயல்பாடு என்ன? ஏ. பரிசோதனைக்கு பொருட்களை குளிர்விக்க. பி. பெரிய பொருட்களின் அளவை குறைக்க. சி. ஒளியை அதன் கூறு நிறங்களாக பிரிக்க. டி. சிறிய பொருட்களின் பெரிதாக்கப்பட்ட படத்தைப் பெற. சரியான பதில் டி. சிறிய பொருட்களின் பெரிதாக்கப்பட்ட படத்தைப் பெற. 10. சரியான விடை. டி. சோகஸ்மெலி ஒரு எளிய நுண்ணோக்கி குறைந்த குவியத் தூரம் கொண்ட ஒரு குவிலன்ஸை பயன்படுத்தி சிறிய பொருட்களின் பெரிதாக்கப்பட்ட பிம்பத்தை காட்டுகிறது. இது பொதுவாக கை உருப்பெருக்கியாக மேக்னிஃபையிங் கிளாஸ் பயன்படுத்தப்படுகிறது. காற்று இல்லாத போது ஒலி உற்பத்திக்கு என்ன நடக்கும்? ஏ. ஒலி அலைகள் அதிர்வெண்ணை மாற்றுகின்றன. பி. ஒலி அலைகள் வேகமாக பயணிக்கின்றன. சி. ஒலி அலைகளை கேட்க முடியாது. டி. ஒலி அலைகள் வலுவடைகின்றன. சரியான பதில் சி. ஒலி அலைகளை கேட்க முடியாது. சரியான விடை. சி. சோகஸ்மெலி ஒலி பரவுவதற்கு ஊடகம், திடம், திரவம் அல்லது வாயு தேவைப்படுகிறது. வெற்றிடத்தில் அதிர்வுகளை கடத்த துகள்கள் இல்லாததால் ஒலியை கேட்க முடியாது. மனித இதயச் சுவரின் உள் அடுக்கு என்னவென்று அழைக்கப்படுகிறது? ஏ. எண்டோகார்டியம் எண்டோகார்டியம். பி. பெரிகார்டியம் பெரிகார்டியம். சி. மயோகார்டியம் மயோகார்டியம். டி. எபிகார்டியம் எபிகார்டியம். சரியான பதில் ஏ. எண்டோகார்டியம் எண்டோகார்டியம். 7. எண்டோகார்டியம் என்பது இதயத்தின் அறைகளைச் சூழ்ந்துள்ள மிக மெல்லிய உட்புற அடுக்கு ஆகும். இது இதய வால்வுகள் மற்றும் அறைகளின் உட்பகுதியை மென்மையாக வைத்திருக்கிறது. மற்றவை பெரிகார்டியம் என்பது இதயத்தைச் சூழ்ந்துள்ள பாதுகாப்பு உறையாகும். ஒரு ஒலி மூலம் நிலையான கேட்பவரை நோக்கி நகர்ந்தால் தோற்ற அதிர்வெண் n உமிழப்படும் அதிர்வெண்ணுடன் n ஒப்பிடும்போது எப்படி இருக்கும்? ஏ. n என்பது ஐ விட குறைவு. பி. ஐ தீர்மானிக்க முடியாது. சி. n என்பது ஐ விட அதிகம். டி. n என்பது க்கு சமம். சரியான பதில் சி. n என்பது ஐ விட அதிகம். டாப்ளர் விளைவின்படி ஒலி மூலம் கேட்பவரை நோக்கி நகரும்போது ஒலியின் அலைநீளம் குறைந்து அதிர்வெண் அதிகரிக்கிறது. எனவே தோற்ற அதிர்வெண் n என்பது உமிழப்படும் உண்மையான அதிர்வெண்ணே n விட அதிகமாக இருக்கும். பின்வரும் எந்த சாதனங்களில் பொதுவாக தொடர் சுற்றுகள் பயன்படுத்தப்படுகின்றன? ஏ. கைவிளக்குகள் ஃபிளாஷ்லைட்ஸ். பி. சலவை இயந்திரங்கள் வாஷிங் மெஷின்ஸ். சி. தொலைக்காட்சிகள் டெலிவிஷன்ஸ். டி. குளிர்சாதன பெட்டிகள் ரெஃப்ரிஜரேட்டர்ஸ். சரியான பதில் ஏ. கைவிளக்குகள் ஃபிளாஷ்லைட்ஸ். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி கைவிளக்குகளில் ஃபிளாஷ்லைட்ஸ் பேட்டரிகள் மற்றும் மின்விளக்கு ஆகியவை தொடர் சுற்றில் இணைக்கப்படுகின்றன. இதனால் ஒரே அளவு மின்னோட்டம் அனைத்து பாகங்களிலும் பாய்கிறது. இது எளிமையான வடிவமைப்பு மற்றும் ஒற்றை சுவிட்ச் மூலம் கட்டுப்படுத்த ஏதுவானது. எரிதல் என்பது எந்த வகையான வினை? ஏ. ஒற்றை இடப்பெயர்ச்சி சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட். பி. எரிதல் கம்பஷன். சி. வீழ்படிவாக்கல் பிரிசிபிடேஷன். டி. நடுநிலையாக்கல் நியூட்ரலைசேஷன். சரியான பதில் பி. எரிதல் கம்பஷன். சரியான விடை பி. எரிதல் என்பது ஒரு எரிபொருள் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து வெப்பத்தையும் ஒளியையும் வெளியிடும் ஒரு வேதியியல் வினையாகும்.
இது ஒரு வகை ஆக்சிஜனேற்ற வினையாக கருதப்படுகிறது. மின்னோட்டம் கொண்ட அணுக்கள் அல்லது அணுக்களின் குழுக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஏ. தனிமங்கள் எலிமெண்ட்ஸ். பி. அயனிகள் அயான்ஸ். சி. சேர்மங்கள் காம்பவுண்ட்ஸ். டி. மூலக்கூறுகள் மொலிக்யூல்ஸ். சரியான பதில் பி. அயனிகள் அயான்ஸ். 8. சரியான விடை. அணுக்கள் எலக்ட்ரான்களை இழக்கும்போது அல்லது ஏற்கும்போது மின்சுமையை பெற்று அயனிகளாக அயான்ஸ் மாறுகின்றன. நேர் மின்சுமை கொண்டவை நேர்மின் அயனிகள் என்றும் எதிர் மின்சுமை கொண்டவை எதிர்மின் அயனிகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. 1 கிராம் கொழுப்பு படிதல் என்பது அதிகப்படியான கலோரி நுகர்வில் எதனுடன் தொடர்புடையது? ஏ. 1 கலோரி. பி. 25 கலோரிகள். சி. 7 கலோரிகள். டி. 20 கலோரிகள். சரியான பதில் சி. 7 கலோரிகள். உடலில் 1 கிராம் கொழுப்பு படிவதற்கு சுமார் 7 கலோரிகள் அதிகப்படியான ஆற்றல் நுகர்வு தேவைப்படுகிறது. அதிகப்படியான ஆற்றல் கொழுப்பாக மாற்றப்பட்டு உடலில் உள்ள அடிப்போஸ் திசுக்களில் சேமிக்கப்படுகிறது. தாவர உலக வரைபடத்தில் பட்டியலிடப்பட்டுள்ள பச்சை பாசி வகை எது? ஏ. பச்சை பாசி கிரீன் ஆல்கி. பி. மிக்சோமேசீட்ஸ் மிக்சோமசீட்ஸ். சி. பைக்கோமீட்ஸ் ஃபைக்கமீட்ஸ். டி. நீல பச்சை பாசி ப்ளூ கிரீன் ஆல்கி. சரியான பதில் ஏ. பச்சை பாசி கிரீன் ஆல்கி. 10. தாவர வகைப்பாட்டில் குளோரோஃபேசி குளோரோஃபிசி வகுப்பைச் சேர்ந்தவை பச்சை பாசிகள் என்று அழைக்கப்படுகின்றன. இவை ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான பச்சையத்தை கொண்டுள்ளதால் தற்சார்பு ஓட்டமுறை கொண்டவை. Fmg என்ற சமன்பாட்டில் மீட்டர் எதைக் குறிக்கிறது? ஏ. காந்தப்புல வலிமை மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த். பி. நெகிழ்ச்சி குணகம் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. சி. உந்தம் மொமெண்டம். டி. நிறை மாஸ். சரியான பதில் டி. நிறை மாஸ். 2. சரியான விடை. டி. சோகஸ்மேலி நியூட்டனின் 2ஆம் விதிப்படி Fmg என்பதில் மீட்டர் என்பது பொருளின் நிறையை மாஸ் குறிக்கிறது. இங்கு F என்பது எடை அல்லது விசை மற்றும் G என்பது புவியீர்ப்பு முடுக்கம் ஆகும். ஒளியியல் என்பது எந்த அறிவியல் துறையின் ஒரு கிளை? ஏ. வேதியியல் கெமிஸ்ட்ரி. பி. கணிதம் மேத்தமேட்டிக்ஸ். சி. இயற்பியல் பிசிக்ஸ். டி. உயிரியல் பயாலஜி. சரியான பதில் சி. இயற்பியல் பிசிக்ஸ். சரியான விடை சி. சோகஸ்மேலி ஒளியியல் அக்கூஸ்டிக்ஸ் என்பது ஒலியின் உற்பத்தி பரவுதல் மற்றும் அதன் விளைவுகளைப் பற்றி படிக்கும் இயற்பியலின் ஒரு முக்கிய கிளையாகும். இது வாயுக்கள் திரவங்கள் மற்றும் திண்மங்களில் ஏற்படும் இயந்திர அலைகளைப் பற்றிய ஆய்வை உள்ளடக்கியது. பூமியின் மேற்பரப்பில் ஆக்சிஜனுக்கான ஒரு பொதுவான இடம் எது? ஏ. ஆழமான நிலத்தடி குகைகளில். பி. பாலைவனங்களில் ஒரு வாயுவாக. சி. தண்ணீரில். டி. எரிமலை மாக்மா அறைகளுக்குள். சரியான பதில் சி. தண்ணீரில். சரியான விடை சி. சோகஸ்மேலி பூமியின் மேற்பரப்பில் ஆக்சிஜன் வளிமண்டலத்தில் வாயுவாகவும் தண்ணீரில் H2O ஹைட்ரஜனுடன் இணைந்தும் காணப்படுகிறது. நீர்வாழ் உயிரினங்கள் நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜனை சுவாசிக்க பயன்படுத்துகின்றன. 2ஆம் உலகப் போரின் போது ஹிரோஷிமாவில் வீசப்பட்ட அணுகுண்டின் பெயர் என்ன? ஏ. ஃபேட் மேன் ஃபேட் மேன். பி. டிரினிட்டி ட்ரினிட்டி. சி. டெய்சி கட்டர் டெய்சி கட்டர். டி. லிட்டில் பாய் லிட்டில் பாய். சரியான பதில் டி. லிட்டில் பாய் லிட்டில் பாய். ஆகஸ்ட் 6, 1945 அன்று ஹிரோஷிமா மீது வீசப்பட்ட இந்த அணுகுண்டு யுரேனியம் -23.5 ஐ கொண்டிருந்தது. இது அமெரிக்காவால் எனோலா கே என்ற விமானம் மூலம் வீசப்பட்டது. ஃபேட் மேன் என்பது நாகசாகியில் வீசப்பட்ட புளுட்டோனியம் குண்டு. ஒரு முயலின் மேல் உதட்டிற்கு மேலே உள்ள தொடு உணர்வு முடிகள் என்னவென்று அழைக்கப்படுகின்றன? ஏ. உணர்கொம்புகள் ஆண்டென்னே. பி. விசிர்கள் சிலியா. சி. முட்கள் பிரிசில்ஸ். டி. விப்ரிசே. சரியான பதில் டி. விப்ரிசே. 9. சரியான விடை டி. சோகஸ்மேலி முயலின் மூக்கு மற்றும் மேல் உதட்டு பகுதியில் காணப்படும் நீண்ட உணர்வு மயிர்கள் விப்ரிசே என்று அழைக்கப்படுகின்றன. இவை தொடு உணர்வு உறுப்புகளாகச் செயல்பட்டு
முயல் இருட்டில் நடமாடவும் தடைகளை கண்டறியவும் உதவுகின்றன. மலரின் எந்த பகுதி ஆண் இனப்பெருக்க உறுப்பாக கருதப்படுகிறது? ஏ. சூலக வட்டம் கைனீஷியம். பி. அல்லி வட்டம் கொரோலா. சி. புள்ளி வட்டம் கேலிக்ஸ். டி. மகரந்தத்தாழ் வட்டம் ஆண்ட்ரீசியம். சரியான பதில் டி. மகரந்தத்தாழ் வட்டம் ஆண்ட்ரீசியம். சரியான விடை டி. சோகஸ்மேலி. மகரந்தத்தாழ் வட்டம் என்பது மலரின் ஆண் இனப்பெருக்க உறுப்பு ஆகும். இது மகரந்தத் தூள்களை உருவாக்குகிறது. இது மகரந்த கம்பி மற்றும் மகரந்தப்பை ஆகிய பகுதிகளைக் கொண்டுள்ளது. வெள்ளை எடுத்த 2-3 நாட்களுக்குப் பிறகு சுவர்களில் என்ன உருவாகிறது? ஏ. கால்சியம் ஹைட்ராக்சைடு. பி. கார்பன் டை ஆக்சைடு. சி. சில்வர் புரோமைடு. டி. கால்சியம் கார்பனேட். சரியான பதில் டி. கால்சியம் கார்பனேட். சரியான விடை கால்சியம் கார்பனேட். சுவர்களில் பூசப்பட்ட கால்சியம் ஹைட்ராக்சைடு காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடுடன் மெதுவாக வினைபுரிந்து கால்சியம் கார்பனேட் என்ற மெல்லிய படலத்தை உருவாக்குகிறது. இதுவே சுவர்களுக்கு ஒரு பளபளப்பான வெண்மை நிறத்தை தருகிறது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?